வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி 29/9/2024 இதுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான பதிவு. இந்த வாரம் 4 ட்ரேடிங் டேஸ் தான் இருக்குது. 1 டே லீவு, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி லீவு. இந்த 4 நாளுக்கு உண்டான பதிவு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த வாரம் ஃபுல்லாகவே ஸ்மால் இறக்கம் இருக்கும், பெரிய இறக்கம் இருக்குது. அது புதன்கிழமை இன்டர்நேஷ்னலாக ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை பொறுத்து யூஎஸ் மார்க்கெட் எஃபெக்ட் ஆகும். யூஎஸ் மார்க்கெட் எஃபெக்ட் ஆகிறத பொறுத்து வியாழக்கிழமை அடிக்கலாம் அல்லது வெள்ளிக்கிழமை அடிக்கலாம். இதுதான் நெட் ரிசல்ட். எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா, நிஃப்டி சென்சஸ் இன்னும் டவுனில் தான் இருக்கிறான். பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸ், ஃபின் நிஃப்டி இவன் ஓரளவுக்கு இறங்கியிருக்கனால லாங் போகலாமா அல்லது சிஇ வாங்கலாமா அப்படி ஒரு சூழ்நிலையே இல்லை. ஏற மாட்டான்னு சொல்ல ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் இறங்கிறதுக்கு உண்டான ஏற்றம் கொஞ்சம் இருக்கும். அதனால் அதை நம்பி போகாதேங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு இஷ்டம், உங்கள் மணி பேலன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னா சிஇ போங்க. ஆனால் ஓவரால் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓவராலே டவுன் ட்ரெண்ட் இருக்குது. ஐடி மட்டும் அப்பில் இருக்கும். ஐடி மிட்கப் மட்டும் அப்சைட் இருக்கான். அதை வச்சு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி காட்டுவான். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 300 பாயிண்ட் இறங்குவான், 100 பாயிண்ட் ஏறுவான். இறங்கிட்டு இந்த 3 நாள் பார்த்திங்கன்னா மறுபடியும் நியூட்ரலுக்கே கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. 300 பாயிண்ட் இறங்கினா 200 பாயிண்ட் 250 பாயிண்ட் மறுபடியும் ஏற்றம் கொண்டு வந்து வச்சுடுவோம். ப்ளஸ்ஸே கூட ஆகலாம். இந்த 3 நாள் இறங்கும் மறுபடியும் ப்ளஸ்ஸுக்கே கொண்டு வந்து அதே லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருவான். இதுதான் இந்த 3 நாளுக்கு உண்டான எஃபெக்ட் இருக்குது. வியாழக்கிழமையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகலாம் அல்லது வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகலாம். டவுன் அப்போ ஹெவியாகவே இருக்குது. பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாமா, ஹோல்ட் பண்ணி பெரிய ப்ராஃபிட் எடுக்கலாமாங்கிற ஒரு பொசிஷன் இல்லை. ஏன்னா ஆப்ஷன் கரையும். இந்த 3 நாள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். மறுபடியும் ரைஸ் ஆனால் அங்கே ஒரு புட்டு வாங்கிட்டு வாங்க, மறுபடியும் டவுன் ஆகும், புட்டு வாங்கிட்டு வாங்க, புக் பண்ணுங்கள். இந்த 3 நாள் அப்படி தான் இருக்கும். திங்கட்கிழமை நிஃப்டி சென்சஸ் டவுனில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் பார்த்திங்கன்னா இறங்கிருச்சு. இன்னும் இறங்குறத வாய்ப்பு. ஆனால் அதே இடத்துல இல்லைன்னா அரைச்சிட்டு இதே இடத்துல இருக்கலாம். ஆனால் ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. இது எது இல்லைன்னா ஃபார்மும் அப்படி தான் இருக்குது, ப்ரைவேட் பேங்கும் அப்படி தான் இருக்குது. மிட்கப் ஐடி மட்டும் கொஞ்சம் அப் லெவலில் இருக்கிறான். அதனால் அவன் கொஞ்சம் தூக்கிட்டு போகலாம். ஆனால் இவங்களோட ப்ரெஷரில் அவன் தாங்க மாட்டான். ஓவரால் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இது எப்படி இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா, 12:30 மணிக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஓப்பன் ஆகுன்ற டேக்ஸ் அப்படியே போயிட்டுருக்குறான். அவனோட அப் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வரையும் இருக்கும் அப்படிங்கிறது தான் டேட்டா சொல்லுது. அந்த புதன்கிழமை வரையும் அப்புறம் தான் டவுனுக்கு இருக்கும். அன்ன வரையும் கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு இறக்குவான், மறுபடியும் ஏற்றிட்டு இருக்கும். அப்படியே அந்த 3 நாள் இருக்கும். புதன்கிழமை வரையும் அவனோட ஏற்றம் நிற்பாட்டப்படுது. அந்த ஏற்றம் நிற்பாட்டப்பட்டதும் அதுக்கப்புறம் ஒரு டவுனுக்கு டேக்ஸும் டவுனுக்கு வரான், நாஸ்டாக்கும் டவுனுக்கு வரான், இந்தியன் மார்க்கும் டவுனுக்கு வரான். வியாழன் வெள்ளியில் இது நடக்கும். டவுன், பெரிய டவுனு எதிர்பார்க்கலாம். இதுதான் இந்த வாரத்தை பதிவாக இருக்கும். திங்கக்கிழமையும் ஓப்பனிங் ப்ளஸ்ஸாக இருந்தால் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக பிஏ போகலாம். டவுனாக இருந்தால் ஃப்ரெஷ் பி போகாதீங்க. மறுபடியும் அடுத்த ட்ரெண்டை பொறுத்து போங்க. ஓப்பனிங் அப்பாக இருந்தால் பிஇ போங்க. இல்லாட்டி டவுனாக இருந்தால் அதை ஸ்டாப்லெஸ் வச்சு மெயின்டைன் பண்ணி ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள். நல்ல ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஓவர் ட்ரேடு பண்ணாதீங்க, துரத்திக்கிட்டு போகாதீங்க. லெவலாக பார்த்து பண்ணுங்கள். இந்த ட்ரேடு இல்லைன்னா அடுத்த ட்ரேடு வரும். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக பண்ணிக்கலாம். துரத்திக்கிட்டு போனீங்கன்னா தான் லாஸ் ஆகுங்க. இல்லைட்டின்னா மாதத்துலேயே டபுள் பண்ணலாம். கேஷுவலாக பண்ணுங்கள்.